நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். அக்டோபர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது இந்த 2025 ஒவ்வொரு ராசியும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும், நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது, வேலை தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், படிப்பு குழந்தைகளோட படிப்புகள் எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லை வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் எவ்வளவு ஆதாயமாக இருக்கும், இது இந்த காலகட்டங்கள் அனைத்துக்கும் சரியான காலகட்டமாக இல்லையா அப்படிங்கிற முழு விஷயமும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒவ்வொரு ராசியும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அந்த வகையில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 3rd அக்டோபரில் புதன் அப்படிங்கிறது பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. 9th அக்டோபர் சுக்கிரன் அப்படிங்கிறது மாறுறாரு. செவ்வாய் பகவான் 27th அக்டோபர் மாறுறார். அடுத்து சூரியன் அப்படிங்கிறது 17th அக்டோபர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிறார். அடுத்து பாருங்கள், குரு அதிசார குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பெற்று உச்சம் பலத்தில் இருக்கக்கூடிய குரு 19th அக்டோபரில் கடகராசியில் அமர்ந்து பார்வை பலன்களை செலுத்த இருக்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. அது மட்டும் இல்லாமல் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பார்வையால் பலவிதமான நன்மைகளை தரக்கூடியவர். அந்த வகையில் இப்போ உங்களுடைய ராசிக்கெல்லாம் என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு செக்டார் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். கடகராசி காலச்சக்கரத்தின் 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் சந்திரனின் ஆதிக்கம் பெற்றவர்கள். எதையுமே கலை இலக்கியம் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லை, அன்பு அமைதி இரக்க குணம், மற்றவங்களை பார்த்து இரக்கப்படுறது அன்பு செலுத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கே உண்டான ஒரு சுபாகம். எந்த சூழ்நிலையிலையும் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கிறது, நிதானமாக செயல்படுத்துறது, அவசரம் இல்லாமல் பொறுமையாக கவனிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்குனே உண்டான மிகப்பெரிய சிறப்பு. ஆமாம், இதில் பாருங்கள், கடகராசியை பொறுத்த வகையில் கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். குடும்பத்தில் ஒரே சலசலப்பு, கணவன் மனைவி ஒரு சரியான ஒற்றுமை இல்லை, அடிக்கடி வாக்குவாதம் உங்களுக்கே தெரியும். அடுத்து 2வது விஷயம், எதிர்பார்த்த லாபம் இல்லை, தொழிலில் லாபம் இல்லை. நீங்கள் ஒரு விதம் கணக்கு போட்டிங்க, ஆனால் இங்கே நடந்தது வேறு விதமாக நடந்துருச்சு. தொழில் லாபம் இல்லை, ப்ரொமோஷன் கிடைக்கல. நிறைய பேர் கேட்டு பாருங்கள், ப்ரொமோஷன் கிடைக்கல. உங்களுக்கு கீழே உள்ளவங்க மேலே போயிருப்பாங்க, ஆனால் நீங்கள் மேலே போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆமாம். அடுத்து வேறு என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நீங்கள் ஒரு வேலைக்காக தொழிலுக்காக நீண்ட தூர பயணம் போயிருக்கீங்க அப்படின்னா அந்த பயணத்தில் ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்காத ஒரு சூழ்நிலையெல்லாம் சந்திச்சாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு நடந்த விஷயங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றமடைய போகுது. காரணம் ஒரே காரணம்தான், குரு பகவான் அதிசாரம் பெற்று உங்கள் ராசிக்கே அமர்றார், உச்ச பலம் பெறார் உங்கள் ராசியில். 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை 3, 4 குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகிறாங்க. சுக்கிர பகவான் யார்? வண்டி வீடு வண்டி வாகனம் யோகம் பணம் காசு செல்வாக்க கொடுக்குறவர். அவர் பரிவர்த்தனை யோகம். யார்? புதனோடு சேர்ந்து பரிவர்த்தனை. புதன் அப்படிங்கிறது பாருங்கன்னா புத்திசாலித்தனம், திறமை, அறிவை பயன்படுத்துறது, இந்த விஷயத்தெல்லாம் பயன்படுத்தி ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அப்போ இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீசபங்க ராஜ யோகமாக செயல்படுது. கடகராசிக்கு நீசபங்க ராஜ யோகமாக செயல்படுது. அப்போ இதுவரையும் ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்த கடகராசி என்பவர்களுக்கு புதுசாக நிறைய ஐடியா கிடைக்கும். ஃபுல் பவரில், ஹை வோல்டேஜ் பவரில், முழு சக்தியோடு குரு பகவான் ராசியில் இறங்கிட்டார். உச்ச பலத்தில் உங்களை யாருமே அசைச்சிக்க முடியாது. 5-10 கூடையவரோட குரு பார்வை வேறு நடக்குது. குருவோட பார்வை எங்கே விழுகுது? 5ஆம் இடம். அற்புதமாக பார்வை விழுகுது. மனசில் நினைக்கிற ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை உருவாக்கி கொடுக்குறாங்க. ஒரு நல்ல காலகட்டம் இது. ஆமாம், அற்புதமான காலகட்டம். மாணவர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. படிப்பு திறன் அறிவுத்திறன் வெளிப்படக்கூடிய சிறப்பான காலகட்டம். ஏதேனும் நோய் நொடி பிரச்சனைகள் உங்களுக்கு வருமானால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இப்போ கிடையாது, பயப்பட வேண்டாம். காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க
இந்த குரு ராசியிலே வந்து உங்களுக்கு அமர்ந்துட்டார் இல்லையா, அதுவே ஒரு நல்ல அற்புதமான விஷயந்தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு குருச்சந்திர யோகத்தையும் ஏற்படுத்துகிறார். குருச்சந்திர யோகத்தை ஏற்படாது. ஏன்னா உங்கள் ராசி தான் உங்களுக்கு சந்திரன், ராசிநாதன் இருப்பார். குரு வந்துட்டாலே குருச்சந்திரன். குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு முழு சுபர், முழு யோகக்காரர். அப்போ யோகக்காரர் ராசியில் வந்து அமர்ந்தால் என்ன நடக்கும்? குரு வந்து அனைத்து பாவங்களையும் நீக்கக்கூடியவர், முழு சுபர். ஆமாம், முழு சுபர் வந்து அமர்ந்தவுடனே உங்களுக்கு அனைத்து சுப விஷயங்களையும் நீங்கள் அணுக போகிறீங்க, நடக்க போகுது. அதுக்கான முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் இந்த காலகட்டத்துக்கான அற்புதமான விஷயம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரக மாற்றங்களுக்கான பலன்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது, திசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பலனடைங்க. ஏன்னா கடகராசி என்பவர்கள் தான் நமக்கு நிறைய ஜாதகங்கள் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்துருக்கோம். அந்த வகையில் பார்க்கையில் இந்த கடகராசியை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா, இந்த கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் சேர்ந்து புது மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நல்ல தசாபுத்தி இருக்குது. குரு பகவான் எங்கே இருக்கிறாரு, ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார், குருதசை நடக்குதா, எல்லாத்தையும் ஈச் அண்ட் எவ்ரி திங் பார்த்துக்கிட்டு தசாபுத்தி அமைப்புகளோடு பார்த்துட்டு பலன் எடுத்திங்கன்னா அந்த காலகட்டம் ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.